ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி குட்டி சோயாவை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அற்புதமாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரை ஆயில் சேர்த்து சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ரெண்டுத்தையும் பொடி பொடியாக வெட்டி உள்ளே சேர்த்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக சின்ன வெங்காயம் கிடைக்குதா, அதனால நான் சேர்த்து சமைக்கிறேன். அதுக்கப்புறம் சோயாவை புழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஊறி இருக்கும். அடுத்தது ஒரு 3-4 பூண்டை தோலை எடுத்துகிட்டு நல்லா இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெறும் பூண்டு மட்டும் போதும். ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து பியூரியாக உள்ளே சேர்த்துருங்க. நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி அலாசி சேர்த்துருங்க. ஒரு தக்காளி போதும். நான் ஜஸ்ட்டு ஒரு 1-2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்கிறேன். நல்லா உப்பையும் சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தனியாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகத்தூளும், 1/2 டீஸ்பூனுக்கு பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தொக்கு மாதிரி வந்ததும் அதில் சோயாவை சேர்த்து பரட்டி விட்ருங்க. கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி போதும், ரொம்ப தேவைப்படாது. அப்புறம் ரொம்ப சலசலன்னு போயிடும். அடுத்து கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டோர் பாட் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு லிட்டை போட்டு மூடி நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. சோயாவில் எல்லாம் போய் அப்சர்வ் ஆகி அந்த மசாலாவெல்லாம் சேரணும். ஸோ சூப்பராக இப்போ சோயாலெல்லாம் சேர்ந்துருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்குனா அற்புதமான சோயா கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீல் மேக்கர் கறி சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.